Hi everyone, welcome to Student Corner. இன்னைக்கு நம்ம MM அப்ரோச்ல எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா MM அப்ரோச்னா என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் MM அப்ரோச் கீழே ரெண்டு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும். இன்னைக்கு MM அப்ரோச் கீழே அதர் ப்ராப்ளம் ஒன் மோர் ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். So, இதான் நம்மளோட question. Two firms A and B are identical except in the method of financing. So, ரெண்டு firms A and B இருக்காங்க. ரெண்டு ஃபர்ம்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் ஐடென்டிக்கலாக இருக்காங்க. பட் அவங்களோட மெத்தட் ஆஃப் ஃபினான்சிங்னா ஸோ ஒரு கம்பெனி என்ன பண்ணியிருப்பாங்க, டெப்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு கம்பெனி தே மே நாட் யூஸ் டெப்ட் இன் தேர் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவங்களோட வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் எவ்வளோன்றதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டூ ஃபர்ம்ஸ் ஆர் A and B are identical except in the method of financing. Firm A has no debt while firm B has rupees 4 lakh 5% debentures in financing. Firm A க்கு debt கிடையாது, அது ஒரு unlevered firm. And firm B பார்த்தீங்கன்னா it is a levered firm because they have used debentures in their capital structure in their financing pattern. So next பார்த்தீங்கன்னா both the firms have a net operating income EBIT of rupees 1 lakh and equity capitalization of rate of 12%. The corporate tax rate is 40%. Calculate the value of the firms using MM approach. So first நம்ம என்ன பண்ணுவோம், MM அப்ரோச்ல வேல்யூ ஆஃப் அன்லீவர்டு ஃபர்மை கால்குலேட் பண்ணிடுவோம். அதை பேசிஸாக வச்சு வேல்யூ ஆஃப் லீவர்டு ஃபர்மை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ வேல்யூ ஆஃப் அன்லீவர்டு ஃபர்மோட ஃபார்முலா எதர் யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா ஆர் திஸ் ஒன் யூ கேன் யூஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா EBIT இன்டூ 1 மைனஸ் டேக்ஸ் ரேட். ஸோ அதை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இல்லைனா ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்டால டிவைட் பண்ணுவோம். இன்னொரு ஃபார்முலா டாக்ஸை மைனஸ் பண்ண பிறகு ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் வருதுல, ஸோ அதை டிவைடட் பை கேஇயை போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபர்ம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அன்லீவர்டு ஃபர்முக்கு நம்மளுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்னா ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் தேவை. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது EBIT தான். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒரு இந்த மாதிரி டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் எழுதிக்கிட்டு EBITயோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல 1 lakh rupees கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 lakh இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த EBIT இல்லைனா நெட் ஆப்ரேட்டிங் இன்கம். ஸோ அந்த அமௌண்ட்டை இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், யூஸ்வலி அன்லீவர்ட் ஃபர்ம்க்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக டேக்ஸ் தான். ஸோ அதனால என்ன பண்ணுறோம், டேக்ஸை இங்கே காமிக்கிறோம். ஸோ டேக்ஸை மைனஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் கிடைக்கும். ஸோ ஒன்றத்தை மைனஸ் பண்ணிட்டோம்னா ஆஃப்டர்ன்னு சொல்லுவோம், மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது EBIT பார்த்தீங்கன்னா 1 lakh. ஸோ அதில் தான் நம்ம என்ன பண்ணோம், டேக்ஸை மல்டிப்ளை பண்ணோம். ஸோ டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 40% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 40% இங்கே போட்டுக்கோங்க. 1 lakh இன்ட்டு 40/100 போட்டிங்கன்னா 40,000 rupees வரும். ஸோ 1 lakhல 40,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 60,000 rupees வரும். அதுதான் நம்மளோட ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸா. ஸோ இப்போ ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் கிடச்சிச்சு, நம்மளோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இது 60,000. ஸோ அதனால மென்ஷன் இட் இஸ் 60,000. ஸோ 60,000 டிவைடட் பை 12%ன்னு காட்டணும். கேஇ 12% நம்மளுக்கு. ஸோ இந்த 12% அப்படியே இங்கே போடுங்க. ஸோ 60,000 12%ன்றது 12 டிவைடட் பை 100. ஸோ அதனால 12 இன்டூ 100ன்னு நம்ம போட்டுக்கிறோம். ஸோ 60,000 டிவைடட் பை 12 இன்டூ 100 கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா rupees 5 lakh நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் நம்மளோட வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபர்ம். ஸோ இந்த வேல்யூ ஆஃப் அன்லீவர்டு ஃபர்மை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூ ஆஃப் லீவர்ட் ஃபர்மை கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபர்ம் பிளஸ் tax rate into debt. ஸோ அன்லீவர்டு ஃபர்மோட வேல்யூ எவ்வளோ ஜஸ்ட் நோ நம்ம கால்குலேட் பண்ண rupees 5 lakh. இந்த 5 lakh இங்கே கொண்டு வந்துருங்க. ப்ளஸ் டேக்ஸ் ரேட்டு ஆல்ரெடி கொஸ்டின்ல இருக்கு. ஸோ டேக்ஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா 40% நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் டிபென்ச்சர்ஸ்க்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4 lakh rupees. ஸோ இந்த 4 lakhல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், 40% calculate பண்ண போறோம். 40% tax rate into 4 lakh. 40 divided by 100 into 4 lakh போட்டிங்கன்னா
rupees 1,60,000 கிடைக்கும். ஸோ இப்போ அன்லீவர்ட் ஃபர்மோட வேல்யூவோட ஆட் பண்ணுங்க. 5 lakh plus 1,60,000 ஆட் பண்ணிங்கன்னா rupees 6,60,000 வருது. இதுதான் வேல்யூ ஆஃப் லீவர்டு ஃபர்ம். ஸோ வேல்யூ ஆஃப் லீவர்டு ஃபர்ம் பார்த்தீங்கன்னா rupees 6,60,000 அண்ட் வேல்யூ ஆஃப் அன்லீவர்டு ஃபர்ம் பார்த்தீங்கன்னா வந்து rupees 5 lakh. ஸோ இதுதான் வந்து எம்எம் அப்ரோச் கீழே வந்து எப்படி வேல்யூ ஆஃப் லீவர்ட் ஃபர்ம் அண்ட் அன்லீவர்ட் ஃபர்ம் வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச்.